விஜயநகர ராஜ்யத்துல ஒரு மாயக்குளம் இருந்தது. அந்த நாட்டை ஆதவன்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணாரு. அவருக்கு ஒரு மக இருந்தா, பெயர் இனியா. அங்க கீதான்னு ஒரு வேலைக்காரி ராணி நந்தினிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா. கீதாவுக்கு மல்லின்னு ஒரு பொண்ணு இருந்தா. மல்லி எப்பவும் ராஜாவுடைய மக இனியா கூட விளையாடுவா. ஒரு நாள் இனியாவும் மல்லியும் ஒன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த ராணி, கீதா அங்க பாரு, ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா விளையாடுறாங்க. ஆமா ராணி, ஆமா ராணி, என் பொண்ணு ராஜகுமாரி இனியா கூட விளையாடுறா. அத பார்க்க விசித்திரமாவும் வினோதமாவும் இருக்கு. இது ஏதாவது கெட்டதா? பாரு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுறதுல மும்முரமா இருக்காங்க. போ. அடுத்த நாள் திடீர்னு சிப்பாய் அவசரமா வர்றான். ராஜா, நம்ம நாட்டில் ஒரு புது கடுமையான நோய் வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைங்கள தான் தாக்குது. அவங்க பார்வையை பறிக்குது. முதல்ல காய்ச்சல் வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வையை பாதிக்குது. இது வேகமாக பரவுது. இந்த நோய் தாக்குனவங்க கூட இருந்தால் சீக்கிரமாக தொத்திக்குது ராஜா. மக்கள்லாம் கவலையில் இருக்காங்க. இதுக்கு சீக்கிரமாக ஒரு வழி கண்டுபிடிக்கணும் ராஜா. சிப்பாய் சொன்னதை கேட்ட ராஜாவுக்கு குழப்பமாவும் கவலையாவும் இருக்கு. அரச வைத்தியர் எங்கே இருக்காரு? நான் இப்போ அவரை பார்க்கணும். முதல்ல போய் அவரை கூட்டிட்டு வாங்க. அவர்கிட்ட இதுக்கான மருந்து கண்டிப்பாக இருக்கும். அரசு மருத்துவரும் மன்னரை பார்க்க அரண்மனை அரச சபைக்கு வருகிறார். வணக்கம் அரசே, அவசரமாக வர சொன்னீங்களாமே, சொல்லுங்க, என்ன விஷயம் அரசே? இப்போ நம்ம நாட்டில் ஒரு கடுமையான நோய் தாக்கிட்டு இருக்கு. ஆமாம் அரசே, இப்போ கூட ஒரு குழந்தைய பரிசோதித்து பார்த்துட்டு தான் வர்றேன். ஆனால் அதை சரி பண்ண இப்போ நம்மக்கிட்ட எந்த மருந்தும் இல்லை. இந்த நோய் சீக்கிரமாக பரவி நிறைய பேரை தாக்குது. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அரசே. மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறாரு. அப்புறம் முடிவை எடுத்து தளபதியை கூப்பிடுறாரு. தளபதி, நோய் காரணமா யாருமே மற்றவங்களை சந்திக்க கூடாது. 2 கையளவு தூரம் விலகியே இருக்கணும்னு ராஜ்யம் முழுக்க தண்டோரம் போடுங்க. மகாராஜா கட்டளைப்படி தளபதியும் சில காவலாளிகளை கூட்டிட்டு போய் அந்த ராஜ்யம் முழுக்க தண்டோராவை சத்தமா போடுறாங்க. அதாவது செய்தி என்னன்னா, இந்த நோய் காரணமாக ஊர் மக்கள் யாரும் கிட்ட வரக்கூடாது. 2 கை தூரம் விலகியே இருக்கணும். இப்போதைக்கு இந்த நோய்க்கு மருந்தில்லை. சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு தேடப்படும். அடுத்த உத்தரவு வர்ற வரைக்கும் மன்னர் சொன்னபடி கட்டாயமாக நடந்துக்கணும். அரசர் ஆதவன் அரசபையில இருந்து யோசனையா தன்னோட அறைக்கு திரும்பி போகும்போது ராஜகுமாரி இனியா கீதா பொண்ணு மல்லி கூட இன்னும் விளையாடுறத பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான ராஜா, இனியா, இந்த ராஜ்யத்தில் கடுமையான நோய் தாக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏ பொண்ணே, இந்த நோய் சரியாகிற வரைக்கும் நீ இனியா கூட விளையாடக்கூடாது. இனியா வா. ராஜகுமாரி இனியாவுக்கு தான் அப்பா சொன்னதை கேட்டு கஷ்டமா இருக்கு. ஆனா அப்பா, நான் எப்படி தனியா விளையாட? ராஜாவோட உத்தரவுனால மல்லி அங்க இருந்து சோகமா வெளியே போனா. அப்போ திடீர்னு இனியா மயங்கி கீழே தரையில விழறா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? உடனே அரசர் பயந்து இனியாவை சட்டுன்னு தூக்கினாரு. இப்போ இனியாவோட உடம்பு அனலா ரொம்ப கொதிச்சுது. பயந்த அரசர் காவலாளிகளை கத்தி கூப்பிடுறாரு. காவலாளிகள் ஓடி வந்ததும் அவங்க கிட்ட அரசு மருத்துவரை சீக்கிரம் கூப்பிட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல மருத்துவரும் வேகமா வந்து இனியாவை பரிசோதிச்சு பாக்குறாரு. ராஜா, நம்ம ராஜகுமாரிக்கும் அந்த நோய் தாக்கியிருக்கு. ஆனா இப்போ அதை சரி செய்ய முடியாத பாவியா இருக்கனேனா? மருத்துவரே, சீக்கிரமா ஒரு மருந்து கண்டுபிடிங்க. 2 நாள்ல கண்டுபிடிக்கணும். நான் தீவிரமா முயற்சி பண்றேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அரசே. மருத்துவர் சொன்னதை கேட்ட அரசருக்கு என்ன செய்யறது ஒன்னும் தெரியல. அவருக்கு எப்படி தன் மகளை காப்பாத்துறதுன்னு ஒண்ணுமே புரியல. அரசர் ரொம்ப கவலைப்பட்டாரு. அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு காவலாளி வர்றான். மகாராஜா, ஒரு பெரியவர் உங்களை அவசரமா பார்க்கணும்னு வந்திருக்காரு. பெரியவரா? இதோ இதோ வரேன். அரசர் ஏற்கனவே வருத்தத்துல இருந்தாரு. அந்த பெரியவர் வந்தது ராஜா மனசுல நிறைய கேள்வியா தோணுது.
அந்த பெரியவர் இக்கட்டான நேரத்துல சில வழிகாட்டுதல் சொல்லுவாரு. இப்படி நினைச்சிட்டே ராஜா அரசவைக்கு போனாரு. பெரியவரே, வாங்க. வந்ததுக்கான காரணம்? அரசே, எனக்கு திடீர்னு தோணுற விஷயம் உண்மையா நடக்கும். இப்போ ராஜகுமாரிக்கும் அந்த நோய் தாக்கிருக்கு. அதுக்கான மருந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அரசே. என்ன சொல்றீங்க பெரியவரே? மருந்து எங்க இருக்கு? அரசே, நம்ம ராஜ்யத்தில் ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளம் சாதாரண குளம் இல்லை, அது ஒரு மாய குளம். அதோட நீர் அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துக்குள்ள ஒரு மாய பழம் இருக்கு. அந்த அமிர்தத்தில் உருவான மாய பழத்தை சாப்பிட்டா ராஜகுமாரியை இந்த நோயிலிருந்து காப்பாத்திடலாம் அரசே. மகிழ்ச்சி. ஆனால் அந்த பழத்தை எடுக்க நீங்கள் அனுப்புகிற ஆட்களோட கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிற வீரர்களும் கூட போனால் அந்த பழத்தை எடுக்கலாம் அரசே. நன்றி பெரியவரே, சரியான நேரத்தில் நோய்க்கு மருந்து சொல்லி எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. பெரியவர் ராஜா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. உடனே ராஜா தளபதிய அவசரமா கூப்பிடுறாரு. தளபதி, நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கிற அதிபுத்திசாலிய மாயக்குளத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிற பழத்தை கொண்டு வா. உத்தரவு. தளபதி ராஜ்யத்துல உள்ள சில புத்திசாலிகளையும் காவலாளிகளையும் கூட்டிட்டு காட்டுக்குளத்துக்கு போறாரு. வாங்க வாங்க, என்கிட்ட இருக்கிற பழத்தை எடுங்க. இதென்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குளம் பேசுறத தடவையா என் வாழ்க்கையில பார்க்குறேன். இது கண்டிப்பா மாயக்குளம்தான். ஆமா ஆமா, நான் மாயக்குளம்தான். எனக்கு நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கூட தெரியும். நல்லதா போச்சு. உன்கிட்ட இருக்கிற பழத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்றியா? இல்ல இல்ல, முடியாது தளபதி. இங்க நீ என்னோட அனுமதி இல்லாம ஒரு பழத்தை கூட தொட முடியாது. அப்படின்னா என்ன பண்ணா நாங்க அந்த பழத்தை எடுக்க முடியும்? நானே பழத்தை தருவேன். ஆனா முதல்ல நான் கேட்குற 3 விடுகதைக்கு பதில் சொல்லணும். நீங்க சரியா சொன்னா மட்டும்தான் நான் பழம் தருவேன். 3 விடுகதைக்கு ஒரு பழம் தருவேன். தப்பா சொன்னா தரமாட்டேன். ஐயோ, சரி. நாங்க அந்த ஒரு பழத்தை வச்சு எங்க ராஜகுமாரியை குணப்படுத்துறோம். வேற வழி இல்லையே. முதல் கேள்வி, அடைக்க முடியும் கடன் தான். ஆனா அதுவும் அந்த கடனை பெற்றோர் மட்டுமே அடைக்க முடியும். அது என்ன? மாயக்குளம் கேட்ட விடுகதைக்கான பதில தளபதி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அங்க கூட்டிட்டு வந்த ஆட்களோட முகத்தை பார்த்தாரு. அவங்களும் ரொம்ப யோசிச்சாங்க. அவங்களுக்கு சரியா பதில் தெரியல. உங்க யாருக்கும் பதில் தெரியலன்னு நீங்க முழிக்கிறத பார்த்தாலே நல்லா தெரியுது. மாயக்குளமே, நீ அடுத்த கேள்வியை கேளு. சரி, கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு பொருள். ஆனா அதோட தாய் தொட்டா செத்துடும். அது என்ன? இரண்டாவது கேள்வி கேட்டதும் எல்லாரும் திரு திருன்னு முழிச்சாங்க. வந்த ஆட்கள் எல்லாம் தலைய சுரிஞ்சாங்க. ஆனா ஒருத்தருக்கும் பதில் தெரியல. பதில் தெரியாம காவலாளிகளும் புத்திசாலிகளும் முகத்தை தொங்க போட்டதை பார்த்த தளபதி, எங்களுக்கு இந்த கேள்விக்கும் பதில் தெரியல. சரி, அப்போ நான் 3வது கேள்வி கேட்கிறேன். மாயக்குளம் 3வது கேள்வி கேக்குது. கை கால் இல்லாம சுதந்திரமா எந்த நாட்டுக்கும் பறக்கும். அது இல்லைன்னா மக்கள் பசியால செத்துடுவாங்க. அது என்ன? தளபதி யோசிச்சாரு. பதில் தெரியாம அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி அரண்மனைக்கு போறாங்க. மகாராஜா, அது ஒரு மாய குளம். பழம் எடுக்க அந்த குளம் எங்ககிட்ட கேள்வி கேட்டுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. தளபதி சொன்னதை கேட்ட ராஜா யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒன்று தோணுது. சபையோரே, இந்த 3 கேள்விக்கு யார் பதில் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கப்படும். மகாராஜா ஒவ்வொரு விடுகதை கேள்வியா அரசபையில கேட்கிறாரு. ஆனா அரசபையில இருந்த ஒருத்தருக்கும் அந்த விடுகதைக்கான பதில் தெரியல. அமைச்சர் எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் வருது. என் அரசபையில் எல்லோரும் முட்டாள்களா? இதுக்கான பலன் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். ஒரு பக்கம் ராஜாவுக்கு தன் மகளை எப்படி இந்த நோயிலிருந்து காப்பாத்துறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கீதா மல்லிய திட்டிட்டு இருக்கா. ஏ மல்லி, அவங்க பெரிய ஆளுங்க. ராஜகுமாரிக்கு ஏதோ ஆச்சுன்னா எல்லா பழியும் உன் மேலதான் விழும்.
இல்லம்மா, ஒருவேளை என்னால தான் இனியாக்கு உடம்பு சரியில்லைன்னா நானே போய் சரி பண்ணி கொண்டு வரேம்மா. கண்டிப்பா என்னால முடியும். நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்கே தெரியும், ராஜகுமாரி அந்த நோயால கஷ்டப்படுறாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒழுங்கா அம்மா சொல்றத கேளு. என்னம்மா சொல்றீங்க? சுயநலமா இருக்க கூடாதுமா. என்னை இனியா நல்ல தோழியா நினைச்சா. இந்த மாதிரி சமயத்துல என் தோழிக்கு உதவணும். மகாராஜா அறிவிச்சிருக்காரு. அந்த விடுகதைக்கு பதில் சொன்னாதான் இனியாவோட உயிரை காப்பாத்த முடியும். அதுக்காக நாங்க போகணுமா. மல்லி இனியாவை காப்பாத்தணும்னு நினைச்சு அவளுடைய அம்மாவை எப்படியோ கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சு அரண்மனைக்கு போறா. மகாராஜா, நான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாயக்குளத்துக்கு போய் 3 விடுகதைக்கும் பதில் சொல்றேன். அப்புறம் அந்த மாயக்குளம் தந்த பழத்தோட வர்றேன். நம்ம இனியாவை சரி பண்ணிடலாம் ராஜா. என்ன நம்புங்க ராஜா. மல்லி அப்படி சொன்னதும் மகாராஜா கொஞ்சம் யோசிக்கிறாரு. எனக்கு தெரியும் உன்னால் செய்ய முடியாதுன்னு. ஏன்னா அதி புத்திசாலிகள்னால கூட அதை கண்டுபிடிக்க முடியல. நீயோ ஒரு சின்ன பொண்ணு. இருந்தாலும் நீ கேட்கறதால உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். மல்லி ராஜா சொன்னதை கேட்குறா. அவளுக்கு வருத்தமா இருந்தாலும் அவ தனியாவே அந்த காட்டுக்குள்ள போறா. அவ கொஞ்ச நேரத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள போறா. அங்க அந்த மாயக்குளத்தை பார்த்தா. அந்த மாயக்குளத்துக்கிட்ட போறா. மாயக்குளமே, 3 விடுகதைய கேளு. மாயக்குளம் ஒன்னொன்னா விடுகதை கேட்குது. தளபதி காவலாளி எல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாததை நினைச்சு மல்லியும் நிதானமா நல்லா யோசிச்சு எல்லா விடுகதைக்கும் பதில் சொல்றா. உன்னோட முதல் கேள்விக்கு பதில் குரு, 2வது விடுகதைக்கு பதில் உப்பு, 3வது விடுகதைக்கு பதில் பணம். பதிலை கேட்டதும் அந்த மாயக்குளம் அதிர்ந்து போச்சு. அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு மீன் தேவதை வந்தது. இது ரொம்ப அற்புதம். நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு சின்ன பொண்ணு என் விடுகதைக்கு பதில் சொல்லும்னு. ஆனா நீ நான் நினைச்சத மாத்திட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா உனக்கு அந்த மாயப்பழத்தை தருவேன். அந்த தேவதையும் மாயக்குளத்துக்குள்ள இருந்து அந்த மாயப்பழத்தை கொடுத்தது. ஆனா மல்லி அந்த மாயப்பழம் கிடைச்சதுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம அங்கேயே நிக்கிறா. அந்த தேவதையும் ஆச்சரியமா மல்லிய பாக்குறா. ஏன் உனக்கு இந்த மாயப்பழம் கிடைச்சதுல சந்தோஷமே இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல தேவதை. ஆனா என்னோட ராஜ்யத்துல ராஜகுமாரிக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு அந்த கடுமையான நோய் தாக்கி இருக்கு. அதனால எனக்கு இன்னும் நிறைய பழம் வேணும். வேணும்னா நீங்க இன்னும் விடுகதை கூட கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பா சொல்றேன் தேவதை. மல்லியோட நல்ல குணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு தேவதை. அதனால அடுத்த நிமிஷமே மல்லிக்கு இன்னும் மாயப்பழத்தை குளத்துக்குள்ள இருந்து கொடுத்துச்சு. எடுத்துக்கோ மகளே, இப்போ உன் ராஜ்யத்துல இருக்கிற மக்களை அந்த கடுமையான நோயில இருந்து சரி பண்ணிடலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? மல்லி தேவதைக்கு ஆமான்னு தலை ஆட்டிட்டு சொன்னா. அப்புறம் தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போறா. மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அந்த மாயப்பழத்தை எடுத்துட்டு அரண்மனைக்கு வேகமா சந்தோஷமா போறா. அரண்மனையில மல்லி அந்த பழத்தோட பார்த்த ராஜாவுக்கு ஆச்சரியம். எல்லாரும் வாயடைச்சு போய் பார்த்தாங்க. தலைமை வைத்தியர், பெரியவர், தளபதி எல்லாரும் மல்லிய பாராட்டுனாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் அறிவுல பெரிய பொண்ணுன்னு பாராட்டினாங்க. எல்லாரும் பாராட்டினாங்க. அப்புறம் தலைமை வைத்தியர் மல்லி கொண்டு வந்த மாயப்பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு கொடுத்தாரு இனியாவுக்கு. அந்த மாயப்பழச்சாறு இனியா வாய்க்குள்ள போனதும் உடனே இனியா கண்முழிச்சா. இனியாவுக்கு இந்த நோய் சரியாகிருச்சு. அப்புறம் இனியா எழுந்திருச்சு வந்தா. அதை பார்த்த ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மகளே, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை புரிஞ்சிக்கல. இன்னையிலிருந்து நீயும் எனக்கு ஒரு மகள். இப்போதிலிருந்து எனக்கு 2 மகள்கள். இனியா மகாராஜா மல்லிய கொஞ்சறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா.